ஆடு வளர்த்துறேன். கறி இன்னைக்கு 1800, 1200, 1300 வந்துடுச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுதுன்னு வரும் பாருங்கள், செய்தி நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காக செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருள் தெரியும், பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தாங்க உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக செய்வேன், நீங்கள் நம்புங்க. இல்லைன்னா இவ்வளோ உறுதியாக இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்களாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதில் இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர்காற்றை எடுத்து எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துருவேன். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேறு நாடு இது கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சிருவேன். எல்லா இடங்களும் அரசு கட்டிடமாக மேற்கூரை, பேருந்து நிலையமாக மேற்கூரை முழுக்க திறக்கும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி உரி போட்டுருவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதிலிருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. இது கற்பனையில் அடித்து விடலை, உருட்டுறான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோடு தான் காட்டுறேன்.